ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் அருகே அமைந்துள்ளது சிக்கனூத்து கிராமம். இந்த பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. இங்கு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை சேர்ந்த மூர்த்தி மற்றும் அவரது மகன்களான தங்கபாண்டியன், மணிகண்டன் ஆகியோருடன் தோட்டத்து வீட்டில் தங்கி பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி இரவு மூர்த்தியும் அவரது 2 மகன்களும் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் மணிகண்டன் தந்தை மூர்த்தியை சரமாரியாக தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்தார். இதை பார்த்த தோட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் இது குறித்து குடிமங்கலம் காவல்துறைக்கு போனில் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து குடிமங்கலம் சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் மற்றும் ஆயுதப்படை காவலர் அழகுராஜா உள்ளிட்டோர் தோட்டத்திற்கு ரோந்து ஜீப்பில் சென்றுள்ளனர். அங்கு வந்ததும் எஸ்ஐ சண்முகவேல் அவர்களை சமாதானம் செய்து காயமடைந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்துள்ளார். அப்போது தலைக்கேறிய போதையில் அங்கு பதுங்கியிருந்த மணிகண்டன் எஸ்ஐ சண்முகவேலுவை சரமாரியாக தாக்கியுள்ளார். அந்த நேரத்தில் அங்கிருந்த மூர்த்தி, தங்கபாண்டி, மணிகண்டன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து சண்முகவேலுவை கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளனர். அப்போது மாத்திரமடங்காத மணிகண்டன் தோட்டத்து மேலாளர் கனகராஜ், தோட்ட கூலி தொழிலாளர் இருவரையும் ஆயுதப்படை காவலர் அழகுராஜாவையும் விரட்டி தாக்கியுள்ளார். இச்சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் சண்முகவேலுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதோடு தமிழக அரசு சார்பில் சண்முகவேலுவின் குடும்பத்துக்கு ரூபாய் 1 கோடி நிதி உதவி அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து சிறப்பு எஸ்ஐ சண்முகவேலை வெட்டி கொன்ற வழக்கில் மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கபாண்டி ஆகியோர் திருப்பூர் எஸ்பி அலுவலகத்தில் சரணடைந்தனர். இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் மணிகண்டனை இன்று காலை கைது செய்த தனிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது மணிகண்டன் அங்கு மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுத்து உதவி ஆய்வாளர் சரவணகுமாரின் வலது கையில் வெட்டியுள்ளார். அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே என்கவுண்டர் செய்யப்பட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் சண்முகவேலுவின் உடல் உடுமலை சிவசக்தி நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது அங்கு வந்த டிஜிபி சங்கர்ஜிவால், ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம், ஐஜி செந்தில்குமார் ஆகியோர் சண்முகவேலின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். போலீஸ் சிறப்பு எஸ்ஐ சண்முகவேலுவின் மரணம் திருப்பூர் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.